அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் கும்ப ராசிக்கு எவ்வகையில் வெற்றி பெறப் போகிறார்கள். ஆமாம், எப்படியெல்லாம் இந்த மாதத்தினுடைய பிளான்கள் இருக்குது, அந்த பிளான்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு எந்த பர்சன்டேஜில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பலன் தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பல பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது, சில பேருக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் சூரியனை மையப்படுத்தி சொல்கிறோம். புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த செவ்வாய் பகவான், இந்த கிரக பயிற்சிகளை வச்சு கோச்சார ரீதியாக காலபுருஷ தத்துவப்படி நாம் இந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். இது அப்படியே உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணுமா அப்படின்னா ஒரு 40% ஒர்க் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதக பரிசீலனை ரொம்ப 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 அவசியம். அப்போது சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சம் என்ன, பிராணம் என்ன, உங்களுடைய ஜென்ம நட்சத்திர ஆதிபதியோடு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் எவ்வகையில் டச் பண்ணுது, அது பொருள் பாவகத்தில் இணைவு பெறுதா, உயிர் பாவகத்தில் இணைவு பெறுதா, அப்போ தொழில் பாவத்தில் இணைவு பெறுதா, அப்போ நமக்கு எப்போ திருமணம் நடக்கும், திருமணம் ஏன் தள்ளி போகுது, திருமணத்தில் ஏன் பிரச்சனை வருது, அப்போ நமக்கு ஏற்ற பெண்மணி யார், நம்ம நட்சத்திரம் என்ன, நமக்கு எந்த நட்சத்திரம் திருமண வாய்ப்புகளை கொடுக்கும், இதெல்லாம் நிறைய தெளிவு பெறணும் அப்படின்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொள்வது நல்லது. சரி, கும்பராசிக்கு இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு? ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்காரு. ராசியாதிபதி வக்கரம் பெறுவது சரியா தவறா? அது பல வகையில் சாதகம், பல வகையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படும். 2ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்றாரு. இந்த காலகட்டம் பல மதங்கள் இனங்களை கடந்து உங்களுக்கு நிறைய ஹெல்பிங் மைண்ட் கிடைக்கும். ஆமாம், நிறைய பாசிட்டிவ்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டு யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்கள் எல்லாமே அவங்களுடைய குடும்பம் ரொம்ப நாளாக நான் உழைச்சின்னு இருக்கேன் சார், நான் ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறேன் என்னுடைய பூர்வீகத்தில். கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசிக்கு பெரிய வாய்ப்புகளை தருகிறது. ஆமாம், இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியா 4ஆம் இடத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள். ஆமாம், அது பல வகையில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு பாவகத்தில் அமரும்போது மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும். அப்போ கோச்சார ரீதியாக நம்ம பார்க்கும்போது இப்போ கும்பராசினியர்களுக்கு வீடு மனை யோகங்கள் எல்லாமே வாஸ்து முறைப்படி அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா குருவுக்கு கேந்திரத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாரே, அவர் தொழில் பாவக அதிபதி தானே. விவசாயத்துறை வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். கால்நடைத்துறை உங்களுக்கு வெற்றியை தரும். பண்ணை தொழில்கள் வெற்றியை தரும். பரம்பரை தொழிலால் ஒரு யோகம் உண்டு. என்னுடைய தாத்தா செஞ்சார், என்னுடைய அப்பா செஞ்சாங்க, நானும் இதே தொழிலில் தான் இருக்கிறேன். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நடக்குது, பரம்பரை தொழில்கள், மளிகை கடை நடக்குது, ஜவுளித்துறை நடக்குது, உணவுத்துறை நடக்குது. அப்போ இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் பாசிட்டிவான மாதம் அப்படின்னு சொல்லலாம். திருமண யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடத்தில் சூரியனாக வந்தாலோ 7ஆம் இடம் சூரியனாக வந்தாலோ திருமணம் சற்று தள்ளி போய் தான் நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கலாம். எதிர்பார்த்த கலத்திரத்தில் சிறிது ஏமாற்றம் இருக்கத்தான் செய்கிறது. தன்னை விட உயர்ந்த கலத்திரம் அமையும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியனாலே கௌரவம் தானே. அப்போ புதன் சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஏற்கனவே நானும் எனது மனைவி சேர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்துகிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சூரியன் புதனுடைய சேர்க்கை நிபுணத்துவம் வாய்ந்தவர். அப்போ மனைவினுடைய பேச்சை கேட்டு நடப்பது இப்போ புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கூட உங்களுக்கு வெற்றியை தருவார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வாடிக்கையாளர் வந்தால் தானே அவங்க பொருளாதாரம் ஈட்ட முடியும். கண்டிப்பாக இந்த மாதம் வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய மாதமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
புத்திரனால் ஒரு யோகம் உண்டு. என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்கல, கண்டிப்பாக இந்த மாதம் உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிரும். என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கலை, என்னுடைய மகளுக்கு திருமணம் இன்னும் பாக்கியம் வரல அப்படின்னா இந்த மாதத்தில் இது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் வராரே, வீடு மனை யோகங்கள் எல்லாமே பாக்கியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு இருக்கேன் சார், என்னுடைய வங்கி லோன் கிடைக்கணும், இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சேன், வீடு கட்டணும்னு நினச்சேன், எனக்கு பேங்க் லோன் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் தீர்ந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய கடன் சிறு கடனாக மாறுவதற்கு உண்டான சூழ்நிலை இந்த சுக்கிரன் கேதுனுடைய இணைவு அதை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, தொண்டை சார்ந்த முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே யுனானி மருத்துவத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த சிறு தழையை வச்சே நீங்கள் எல்லாம் வைத்தியம் பார்த்துக்கலாம். நம்ம ஆங்கில மருத்துவத்தை தாண்டி இப்போ அலோபதி சித்த வைத்தியம் உங்களுக்கு வெற்றியை தரும். அப்போ உடலை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் பயணிக்கிற வரைக்குமே. பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல பயணிக்கிறாரே, இது சரியா? அவரே 4ஆம் அதிபதி தானே அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகன யோகம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் வண்டியை பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம், ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தா கூட அது வண்டியில் பண்ணுற பிஸ்னஸ் தான். அப்போ ஹைஃபையாக பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போ வாகனத்தால் யோகம் பெறக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் 2 மடங்கு உத்தியோகம் கிடைக்கும், 2 மடங்கு அனுகூலம் கிடைக்கும், 2 மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய மாதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கும்பராசிக்கு 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறது உத்தியோகம் சார்ந்த விஷயத்துக்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு தொழில் அமைப்புகள் உண்டு, வருமானங்கள் உண்டு, தொழிலாளி யோகங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு, உங்கள் பிஸ்னஸ் பெரிய அளவு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பெரிய பாசிட்டிவ் என்னென்னா வாடகை வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லணும். வாடகை இடங்களும் கிடைக்கும். 2 விஷயத்தையும் எடுத்துக்கலாம். 2 விஷயத்திலையும் உங்களுக்கு ஆதாயம் தான் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். லாபாதிபதியான குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துல பயணிக்கிறதுனால தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபாதிபதி 4ஆம் இடத்துல பயணிக்கிறதுனால வீடு மனை யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபம்தான் அப்படின்னு சொல்லலாம். சித்தி சித்தப்பா உறவுகளால் ஒரு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படியே எடுத்துக்கலாம் இது. ஆமாம் ஆமாம், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதுதான் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி சனி பகவான் தானே. பூர்வீக சொத்துக்களில் ஒரு பட்டா மாத்தாத இருக்குது, என்னுடைய தாத்தா பேரில் சொத்து இருக்குது, அதுவும் இன்னும் பிரிக்கப்படாத இருக்குது, என் இடம் எங்கன்னே தெரியல, அது ரொம்ப ரொம்ப இழுபறியாக இருக்குது, ரொம்ப நாளாக அவஸ்தையாக இருக்குது, இப்போ ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது சொத்து மட்டுமல்ல அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் அமையப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதத்தினுடைய பலன்களை மீண்டும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டான நாட்களாக மாற்றிக்கொள்வதற்கு உக்கிர தெய்வ வழிபாடு சாலச் சிறந்தது. எப்பயுமே கும்பராசி நேயர்களுக்கு உக்கிர தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அது காளியாக இருக்கலாம், வனதுர்கியாக இருக்கலாம், அங்காளம்மனாக இருக்கலாம், மாசாணியாக இருக்கலாம், அகோர தெய்வங்களாக இருக்கலாம், ஐயனாரப்பனாக இருக்கலாம், இப்படிப்பட்ட துர்க்கையாக இருக்கலாம். உக்கிர தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க வாழ்க வாழ்க.